தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத முழுமைக்காக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தை மையப்படுத்தி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரீர வளர்ச்சிக்காக நாம் எல்லாரும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக எவ்வளவோ நபர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், உடற்பயிற்சி செய்கிறார்கள், நல்ல சக்தியுள்ள ஆகாரங்களை சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த சரீரத்தை போலவே நமக்கு உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளான மனுஷன், அதை ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. இந்த உள்ளான மனுஷன் அல்லது ஆத்துமா தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்வின் சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவன் முதலாவது ரட்சிக்கப்படுகிறான். அந்த முதல் ரட்சிப்பை பெற்ற மனிதன் அதற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தரித்துக் கொள்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசுவோடு கூட உன்னதங்களிலே உட்காருகிறான். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய சுதந்திரத்துக்கும் பங்காளியாய் மாற்றப்படுகிறான். ஆனால் அதோடு கூட அந்த ரட்சிப்பிலே அவன் நின்று விடாமல் அந்த மனிதன் இயேசுக்குள்ளே அவன் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் தான் இரண்டாவது ரட்சிப்பு. அதை சுருக்கமாக சொல்ல போனால், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் மீண்டும் இந்த உலகத்திலே இருக்கிறபடினாலே திரும்பவும் இந்த உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள் அவனை அடிமைப்படுத்தாமல் இருப்பதற்கு அவன் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில உட்கொண்டு அதை விசுவாசித்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அவன் வளர வேண்டும். இதனை மையப்படுத்திதான் தந்தை பெர்மாஸ் அழகாக ஒரு பாட்டு பாடுவார். உள்ளார்ந்த மனிதன் நாளைக்கு
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்றால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் அது என்ன அப்படின்னு கேட்டா, தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் வளர்ச்சி அடைய வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். சரீரம் வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படுகிறோமோ அதைவிட மேலாக நம்முடைய உள்ளான மனுஷன் அல்லது ஆத்துமா வளர்ச்சி அடைய, தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி அடைய நாம் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இதனை புரிந்து கொண்டவர்கள், இதனை விளங்கிக் கொண்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர்கள் அந்த வளர்ச்சியை அடைய தங்களுக்குள்ளே ஒரு பிரயாசத்தை எடுத்துக் கொள்வார்கள். இதுக்கு அடையாளமாகத்தான் சங்கீதம் 69:32 நம்ம வாசித்தோம். சாந்த குணமுள்ளவர்களே இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். உலகத்தில் எத்தனையோ காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபையில் சேர்க்கப்பட்ட விசுவாசிகள் தான். ஆனா உங்க இதயத்தில் கை வைத்து நீங்களே சொல்லுங்க, நீங்க எதை தேடிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவரை தேடுகிற இருதயம் வாழும். அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். யாருக்கு இந்த வாக்கியம், யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரை தேடுகிற அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மகன் மூலமாய் சொல்லப்பட்டபடி அதுல 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதற்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா என்ன தெரியுது? நீ ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுகிறது நல்லதுதான், கூடவே நீ அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படியானா அவருடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டுமானால் அவருடைய சித்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய மனம் அனுதினமும் தேவனுக்கு முன்னாடி புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம். நான்
30 வருஷமாக 25 வருஷமாக சபைக்கு ஆலயத்துக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன். என் கூட பட்டணத்துல நிறைய பேர் வேலை செய்கிறோம். 25 வருஷம் 30 வருஷமா சர்வீஸ் பண்ணி இருப்பான். என்னை விட ப்ரமோஷன்ல இருக்கிறான். ஒரு நண்பர் என்ன பார்த்து போன் பண்ணாரு. இன்ன நபர்கள் எல்லாம் ஸ்டார் வாங்கிட்டான், ப்ரமோஷன் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து, படிப்பறிவு இல்லாதவன், படிக்காதவன், திருடுகிற கள்ளன், இவன் எல்லாம் ப்ரமோஷன் ஆகி மேல வந்துட்டானா? சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஒரு நாள் ஒரு நபரோடு பேசினேன். சார், உங்க புண்ணியத்துல நாங்க ஸ்டார் எல்லாம் வாங்கிட்டோம். அட போடா, நீ தகுதி உண்டாடா, உனக்கு தான் வேலையே தெரியாது. நீ போய் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி நீ அங்க என்ன அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற? சொல்லிக்கிட்டு அவனை பார்த்து கேட்டேன், ஆர்மின்னா அர்த்தம் என்ன உனக்கு தெரியுமா? இது கூட தெரியாம நீ ஒரு ஸ்டார் வாங்கி வச்சிருக்கிறீ. ஆங்கிலத்துல ARMY அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 எழுத்தினுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? என்ன சொல்றது? எப்படியா அங்க எங்கேயும் மாத்தி எழுதி பாஸ் ஆயிட்டோம், எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் சொல்றதுல கவனிங்க. 24 வருஷம் 30 வருஷம் நீ சபையில விசுவாசியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை உன்னால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய மனதை திருப்பி அதை புதிதாக்கி அந்த சித்தத்தை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீ செய்யவில்லை என்று சொன்னால் நீ விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்வது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். அப்ப ஒவ்வொரு விசுவாசிகளும் தனது இதயத்திலே ஒரு நல்ல தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பகுதி என்னன்னா, நம்முடைய மனம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தை மூலமாக புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். தோட்டத்தில் களைகள் வராம இருக்கிறதுக்கு பல தடவை விளக்கமாறு எடுத்து சுத்தம் பண்ணி பரப்பு வச்சு அதுல வேற எந்த விதமான அசுத்தங்கள் இல்லாம அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அனுதினமும் நாம செய்கிறோம். அதே போல பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய உள்ளமாகிய இருதயமாகிய இந்த மனதை அவர்கள் புதிதாக்கும் பொழுது இந்த மனம் மறுரூபம் அடைகிறது, இருதயம் வாழத் தொடங்குகிறது. அதனால ஒரு 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு இன்றைக்கு செய்தியை நான் நிறைவேற்றும்படியாக வாசிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவதாக. முதலாவதாக என்ன நடக்கும்? ஆண்டவரை தேடும் போது இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருதயம் வாழ்வது மட்டுமல்ல, ஆண்டவரை தேடும் போது இன்னும் 2 முக்கியமான சம்பவங்கள் காணப்படுகிறது. அதுல ஒண்ணு என்ன வாசிக்கலாம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை
அவருடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. கவனிங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுது. நேற்றைய ராத்திரி நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். வரும்போது வழியெல்லாம் அரசியல் கட்சிகளுடைய கொடிகள். ஒரு பெரிய தலைவர், நம்முடைய மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பள்ளியூர் பக்கம், நாங்குநேரி பக்கம் அவர் வருகிறதாக பெரிய பெரிய காட்சிகள் எல்லாம் படமாக வைத்திருந்தார்கள். அவரை பார்க்கிறதுக்கு, அவரை தரிசிப்பதற்கு ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் கூடி நிற்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தீர்த்து கொடுப்பதற்கு தலைவர் வருகிறார். தலைவரை தேடி நிறைய மக்கள் மணிக்களோடு போய் நிற்கிறார்கள். ஒரு மனுஷனை தேடி அல்லது ஒரு தலைவரை தேடி ஒரு நபர் செல்கிறதாக இருந்தால் அந்த மனுஷனுடைய இருதயம் வாழ முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. அழகாக சொல்லித் தருகிறார், தெளிவாக சொல்லித் தருகிறார். கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். இப்போ இந்த விஷயத்தை எஸ்ரா தீர்க்கதரிசி அல்லது எஸ்ரா வேத பாரகன் நல்ல அழுத்தமாக இந்த வசனத்தை தெரிந்து வைத்தபடினால எஸ்ரா என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எஸ்ரா என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தது. எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்லுகிறார். ராஜாவிட்ட இருந்து காவலாளர்களை, சேவகர்களை கேட்கிறதற்கு இவர் வெட்கப்பட்டிருந்தார். சிலருக்கு ஆண்டவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாதபடினால வீட்டுல நம்ம லிட்டில் அக்கா மாதிரி நிறைய நாய்களை வளர்த்திட்டு இருப்பாங்க. சிலர் வீட்டு கேட்டுக்கு முன்னால போட்டு வச்சிருவாங்க நாய்கள் ஜாக்கிரதை. ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் மிருகத்தின் மேலையும் காவலாளர் மேலையும். சங்கீதம் 127 சொல்லுகிறார், கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஏன்னா நான் காவலாளி, நாங்க எப்படி டியூட்டி பார்க்கணும் எங்களுக்கு தானே தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால அருமையான எஸ்ரா தீர்க்கதரிசி எல்லாத்தையும் தெரிந்து வச்சுக்கிட்டு வசனங்களையும் படிச்சு வச்சுக்கிட்டு இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். வழியில சத்துருவை விலக்கி
வழியிலே வரக்கூடிய சத்துரு உன்னை தொடாதபடிக்கு விலக்குவதற்கு ராஜாவுக்கிட்ட இருந்து ஒரு சேவகரோ ஒரு குதிரை வீரரோ இதை கேட்கிறதுக்கு நாம் வெட்கப்பட்டிருந்தோம். காரணம், கர்த்தரை தேடினால் அவருடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்குமா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாரை தேட போறீங்க? தலைவரை தேட போறீங்களா? உலகத்தினுடைய ராஜாவை தேட போறீங்களா? நீ கர்த்தரை தேடினா உன் இருதயம் வாழும். நீ கர்த்தரை தேடினா உன் இருதயம் மகிழும். நீ கர்த்தரை தேடினா அவருடைய கரம் உன் மேல் நன்மையாக இருக்கும். இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ இன்று முதல் உன்னுடைய இருதயம் என்னென்றைக்கும் வாழ்ந்திருக்கும்படியாக, இன்று முதல் உன்னுடைய இருதயம் என்னென்றைக்கும் மகிழ்ந்திருக்கும்படியாக, இன்று முதல் உன்னுடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்கும்படியாக, இன்று முதல் கர்த்தருடைய கரம் உன் தலைமையில் நன்மையாக இருக்கும்படியாக. கண்களை மூடுவோம். ஒரு விசுவாசம் இருக்க